ஹலோ மக்களே, வாங்க இன்னைக்கு என்ன ஆர்டர் பார்ப்போன்ட்டு சொல்லி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, இங்கே கனடா குளூரில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து ஒரு சில டைமில் ஃபுட்டு பற்றி உங்களுக்கு தெரியல, ஒரு சில டைம் வரும், ஒரு சில டைம் வராது. அந்த மாதிரி தான் வந்து ஜனவரி மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஆர்டர் தான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஃபெப்ரவரி மந்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆர்டர் தாங்க இது. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு வருத்தமான விஷயமும் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. அது என்ன எதுன்னுட்டு நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூ ஸ்டைல் சிக்கன் பிரியாணியும் அது கூடவே சிக்கன் சுக்கா கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே சூப்பராக ரெடி பண்ணி கஸ்டமருக்கு அவங்க சொன்ன டைமுக்கு அவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னொரு ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளை ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்களோட அப்பாக்காக ஃபுட்டு வந்து ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பாக்காக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சில்லி, க்ரீன் சில்லியாக இருக்கட்டும் இல்லை காஞ்ச மிளகா எதுவுமே போடாமல் அவருக்காகவே ஸ்பெஷலாக பண்ண கீ ரைஸு, அது கூடவே அவருக்கு வந்து காரம் எதுவுமே இல்லாமல் நான் ஒயிட் சாஸ் சிக்கன் கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் போட்டு வந்து பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து ஆம்பூ சிக்கன் பிரியாணியும் கேட்டிருந்தாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மட்டன் பிரியாணி, இதுதான் வந்து 3 ரைஸ் அவங்க வாங்கியிருந்தாங்க. சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான செட்டிநாடு ப்ரான் மசாலா, அது கூட சிக்கன் 65, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயிட் சாஸ் சிக்கன், இது 3 வந்து சைட்ஸு. இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 டெசர்ட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரைத்தா இது ஒரு பாக்ஸில் இருக்குது. இது வந்து நம்ம ராகி சேமியா பாயாசமும், அது கூட ரசமலாய் ஒரு 10 பீசஸ் கேட்டிருந்தாங்க. இன்னொரு கஸ்டமர் நம்மளோட ஃபுட் ட்ரை பண்ணுறதுக்காக வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஃபுட்டை வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 ஆர்டரு. வெளியில் எட்டி பார்த்தா ஸ்னோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நீங்கள் கனடாவில் இருக்கீங்களா? அப்போ நாளைக்கு நீங்களும் வந்து வெளியில் போகாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இன்றைக்கி நைட்டு 12 மணி ஆரம்பிச்சு நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஹெவி ஸ்னோ வந்து இருக்குதுன்னு போட்டிருக்கு. மறுபடியும் வந்து ஸ்னோ ஸ்டோம் வரதா இருக்குது. ஸோ வீட்டிலே பத்திரமா இருங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன்ல, ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெவி ஸ்னோ ஸ்டோமால் தான் வந்து நாளைக்கு நம்மளுக்கு ஒரு கிரகப்பிரவேசம் ஆர்டர் இருந்துச்சுங்க. சவுத் இந்தியன் டிஃபன் ஆர்டர், இட்லி, பூரி, பொங்கல், வடை, கேசரி, சட்னி, சாம்பார்னு எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி ஸ்னோ ஸ்டாமால் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண எல்லாருமே வந்து வர முடியாதுன்னு சொல்லி சொன்னதுனால நாளைக்கான ஆர்டரை அவங்க கேன்சல் பண்ணிட்டு இப்போதைக்கு ஹோல்டில் வச்சுருக்காங்க. 1 வீக் கழிச்சு நாங்கள் என்ன ஏதுன்னு சொல்கிறோன்ட்டு அவங்க அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. நாளைக்கு பார்ப்போம். பாய்.